வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 18/10/2025 சனிக்கிழமை. சரிங்களா? இது மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு 14ஆம் தேதி வந்து நமக்கு இந்த அதிசார கோச்சார பலன்களுக்கு கோச்சாரம் வந்துச்சு இல்லையா? அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குரு பகவான் வந்து மறுபடியும் நமக்கு வக்ரகதியாகி மறுபடியும் கடகத்துக்கு வந்திருக்காரு. கடகத்துலேருந்து மறுபடியும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் இப்போ திரும்ப வெளியே போயிடுவார். திரும்ப வந்து நமக்கு மிதனத்துக்கே போயிடுவார். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த வக்ரது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே போயிடுவார். சரியா? அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மாறுதல் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அவரேஜ் பண்ணி இந்த அக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் மாறுபாடுகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் வந்து சாம்பல் நிறம். சரிங்களா? தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்மீக பணிகளில் வந்து இப்போ ஏற்படக்கூடிய தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி கலைத்துறைகளில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேலோங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமூக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப உடன் பிறந்தவருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கும். அதே மாதிரி புதுமையான விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். உடன் பிறந்தார்களோட தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பணிகளால் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. போட்டிகள் நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதுபோக உங்களுடைய இன்னும் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்யுங்க. அது ரொம்ப உங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக மாறும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு 5-8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம். சரிங்களா? மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும், ஆதரவான ஒரு நாளாகவும், பிரமுகர்கள் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உண்டான நாளாகவும், அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில தள்ளிப்போன காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேம்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாற்றமான நாளாகவும், லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சக ஊழியரிடத்தில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நன்மை நிறைந்த நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெண்மை நிறம். அதே மாதிரி வந்து 7-6ங்கிறத எனக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7-6ங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தீர்வு கிடைக்கும் நாளாகவும், ஆதரவான ஒரு நாளாகவும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சொத்து பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரபலமானவருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவருடைய ஆதரவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இழுவையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது இழுவையில் இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு ஒரு வழக்குகள், வம்பு வழக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரக்குகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். முயற்சிகள் எதிர்பாராத முயற்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதுபோக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு பகவான் வந்து வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது போக ப்ளஸ் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? அதே மாதிரி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டான நாளாகவும், அதே மாதிரி வந்து காரியங்கள் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், வெளியூர் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தாய் வழியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? வெளிர் நீளம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7+2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சிந்தித்து செயல்படவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், சஞ்சலங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது. தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சுக்களில் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி அதாவது முன் ஜாமீன் விஷயத்தில், அதாவது ஜாமீன் கொடுக்குறீங்களே அதுக்காக வந்து நான்
பண விஷயத்தில் ஏதாவது ஜாமீன் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அலுவலக பணிகளில் கொஞ்சம் வேலைகள் அதிகரிக்கிறதுக்கான வேலைப்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செயல்பாடுகளில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சிறு சிறு சஞ்சலங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய மேம்பாடு ரொம்ப இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியா, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கின்ற நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசி நிறம் பச்சை. அதே மாதிரி உங்களுக்கு 6, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், கையிருப்புகள் குறையும் நாளாகும். அதே மாதிரி வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பணிகள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் இல்லை பயணங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை பளுக்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய நல்லது. கையிருப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் மூலமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய இடத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஊக்கமான நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மேலாங்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசி நிறம் சாம்பல் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 3 + 5ங்கிறது உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா, முயற்சிகள் கைகூடும் நாளாகும். செலவுகள் கவனம் தேவை. பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நாளாகும். ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் நாளாகும். அதே மாதிரி பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நன்மை நிறைந்த நாளாக, கொஞ்சம் பயம் கலந்த இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரியா, அதே மாதிரி நமக்கு 9 + 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு. அதே மாதிரி வேற்றுமை பிறக்கும் நாளாகும், நம்பிக்கை மேம்படும் நாளாகும். அதே மாதிரி மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிறிய வம்பு வழக்குகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நம்பிக்கை மேம்படுறதுக்கான வாய்ப்பு, அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிகள் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து சிவப்பு நிறம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். அதே மாதிரி 7 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாகும், ஆதரவான ஒரு நாளாகும், ஆதாயகரமான நாளாக இருக்கும். மனதில் உள்ள புதிய தெளிவுகள் உண்டான நாளாகும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. தடைப்பட்ட சில பணிகள் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுக்கு ஆதரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் மூலமாக ஆதாயம் உண்டான நாளாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப முயற்சிகள் நிதானத்தை செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 4, 9ங்கிறது 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஊதா. அதே மாதிரி எண்ணங்களில் கவனம் வேண்டும். அது கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும். விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகும். தாமதங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி புதிய தொடர்பு எண்ணங்கள் கவனம் தேவை. அதே மாதிரி பொருளாதாரத்தில் சில பிளவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உடல் ரீதியான ஒரு விதமான சோர்வு தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு, பதற்றமான பேச்சுகள் குறைந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கான வாய்ப்பு, மேம்பட்ட நிலை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் வரவுகள் தாமதமாக உண்டான இருக்கும். நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாகும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஊதா. சரிங்களா, அதே மாதிரி 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெற்கு மேற்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு வெளிர் சிவப்பு நிறம். சரிங்களா? லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வழியில் வட்டாரத்தில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுப நிகழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெளிர் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து நீல நிறம். சரிங்களா? மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருக்கமானவருடைய சில விஷயங்களில் ஒதுங்கி போகிறது நல்லது. அதே மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழக்க வழக்கங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். பயனடையக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 9+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.